என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு வந்து டாக்குமெண்டேஷனை பற்றி நான் சொல்லியிருக்கேன். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த வீடியோவை நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனை பற்றி சில டிப்ஸை கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ நம்ம செக்யூரிட்டி உடைய சில டாக்குமெண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ்லாம் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது. நம்முடைய செக்யூரிட்டி, நம்ம கம்பெனி செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கு. லைக்வைஸ் இட் இஸ் மூமெண்ட் இன் பாண்ட் ரெஜிஸ்டர், மூமெண்ட் அவுட் பாண்ட் ரெஜிஸ்டர். இந்த ரெண்டு ரெஜிஸ்டர் வந்து கம்பல்சரியாக மெயின்டைன் பண்ணோம் ஒரு ஆஸ் அ செக்யூரிட்டி. அது உள்ள வரச்சிலையும் அவங்களுடைய நாலேஜோடு உள்ளே வரணும், வெளியில் போச்சுலையும் அவங்களுடைய நாலேஜோடு வெளியில் போகும். ஸோ மூமெண்ட் இன்னும் நீங்கள் பார்த்தீங்கன்னா சரி தான், அது சர்டன் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் அதை மென்ஷன் பண்ணியிருக்க வேண்டியிருக்கும் இந்த ரிஜிஸ்டரில். நார்மலாக ஒரு 186 பேஜ் உடைய ரிஜிஸ்டரை வந்து நம்ம வந்து மூமெண்ட் இன்னுக்கு யூஸ் பண்ணுவோம். அட் த சேம் டைம் வந்து டெலிவரி ரிஜிஸ்டர் ஆல்சோ 186 பேஜ். ஒவ்வொரு ரிஜிஸ்டரும் வந்து நம்ம வந்து வேர் ஹவுஸ் கீப்பரால் அத்தன்டிகேட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி இந்த ரிஜிஸ்டர் வந்து இட் பிலாங்ஸ் டு திஸ் கம்பெனி அண்ட் இட் கண்டெயின் திஸ் மணி நம்பர் ஆஃப் பேஜஸ்ன்ட்டு அவர் வந்து அத்தன்டிகேட் பண்ணியிருப்பாங்க ஒரு வேர் ஹவுஸ் மேனேஜர். சரிங்களா? என்னென்ன டீட்டெயில்ஸ் நம்ம இதில் ஃபர்னிஷ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா சரி தான், மூமெண்ட் இன் ரிஜிஸ்டரில் டேட் ரிசிப்ட், இம்போர்ட்டர் நேம், சிஹெச்ஏ நேம், பாண்ட் நம்பர், கண்டெய்னர் நம்பர், ட்ரெய்லர் நம்பர், அது 40 ஃபீட்டா 20 ஃபீட்டா எல்சிஎலா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சார் தான் குவான்டிட்டி ரிசீவ்ட், எந்த டைமுக்கு என்ன ஆகுது, எந்த டைம் வேலையை முடிஞ்சிட்டு வெளியில் போகுது, அண்ட் லாஸ்ட் காலம் சிக்னேச்சர் ஆஃப் த வேர் ஹவுஸ் மேனேஜர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் பிரகாரம் அந்த செக்யூரிட்டி அவருடைய ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவார். அதே நேரத்தில் எக்ஸ்பாண்டுன்னு பார்க்க சொல்ல, தட் இஸ் டெலிவரி ஆஃப் த குட்ஸ் ஃப்ரம் த வேர் ஹவுஸ். இதே மாதிரி தான் டேட் ஆஃப் டெலிவரி, இம்போர்ட்டர் நேம், சிஹெச்ஏ நேம், பாண்ட் நம்பர், ட்ரக் நம்பர் அண்ட் குவான்டிட்டி டெலிவர்ட், கேட் பாஸ் நம்பர், டைம் அவுட், சிக்னேச்சர் ஆஃப் த வேர் ஹவுஸ் மேனேஜர். ஸோ இந்த சிம்பிள் டீட்டெயில்ஸ் தான் வந்து அதில் அடங்கியிருக்கும். ஸோ இது பிரகாரம் வந்து ஒரு செக்யூரிட்டி மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப அவசியமாகப்படுது. அது இல்லாத நம்ம வந்து வேர் ஹவுஸுடைய ஒவ்வொரு வேர் ஹவுஸ்லேயும் நம்ம வந்து டெய்லி செக் டீட்டெயில்ஸை வந்து மெயின்டைன் பண்ணுவோம். நம்ம செக் ரிசீவ் பண்ணுறது, அதுக்கு ஒரு டைரியை போட்டிருப்போம், என்னென்ன செக் ரிசீவ் பண்ணியிருக்கோன்ட்டு. அதே நேரத்தில் என்னென்ன ஆன்லைன் பேமெண்ட்டை நம்ம ரிசீவ் ஆகுதுங்கிறதையும் நம்ம வந்து இன்னொரு டைரியில் வந்து நம்ம ரெக்கார்ட் மெயின்டைன் பண்ணலாம். அந்த பண்ணுறது ரொம்ப ஏன் அவசியப்படுதுன்னா வந்து பேங்க் டீட்டெயில்ஸ் எடுத்திங்கன்னா தான் நிறைய அன்வான்ட் திங்ஸ் வந்து நடுவில் வரும். ஸோ இமிடியேட்டாக வந்து ஒன் கேனாட் பாயிண்ட் அவுட். ஸோ இட் இஸ் ஈஸி. இந்த டைரி மெயின்டைன் பண்ணதில் நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து தெரிஞ்சிடும் எவ்வளோ பேமெண்ட் நமக்கு ரிசீவ் ஆச்சு, எவ்வளவு பேமெண்ட் நமக்கு ஆன்லைனில் ரிசீவ் ஆச்சு, செக்கில் ரிசீவ் ஆச்சுங்கிறது தான் நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ பார்க்க போனீங்கன்னா சரி தான், சில பிரிண்டிங் ஜாப்ஸ்லாம் நம்ம வந்து பண்ண வேண்டியிருக்குது. நம்மளுடைய தேவைக்காக, வேர் ஹவுஸுடைய தேவைகளுக்காக பண்ண வேண்டியிருக்குது. லைக் பார்த்தீங்கன்னா சரி தான், இன்பாண்ட் வரச்சில் வந்து அதை லேபர் ஒர்க் ஆர்டர்பாங்க, ஆர் அதர்வைஸ் கால், தட் இஸ் பாண்டிங் அட்வைஸ் லேபருடைய ஒர்க் ஆர்டர். அதில் வந்து இம்போர்ட்டர் நேமு, சிஹெச்ஏ நேமு, பாண்ட் நம்பர், ஈவன் அலாட்மெண்ட் நம்பர், மெட்டீரியல் நேமு, குவான்டிட்டி ரிசீவ்ட் அண்ட் வாட் இஸ் த டன்னேஜ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த பாண்டிங் அட்வைஸ், அதாவது இன்வர்டு வரச்சல இந்த அட்வைஸ் பண்ணணும். இந்த அட்வைஸை வச்சு தான் வேர் ஹவுஸ் சூப்பர்வைசர் அவர் என்ன பண்ணுறாரு, மேனுவலாக பண்ணுறாருன்னா மேனுவல் எழுதி கையெழுத்து போடுவார் அந்த ஸ்ட்ரீட்லேயே. ஃபோர்க்கில் பண்ணாருன்னா ஃபோர்க்கில் பண்ணிட்டு எழுதி கையெழுத்து போட்டுருவார். தட் சிட் இஸ் கிவன் டு த லேபர். அவங்க அது அவங்களுடைய டேரிஃப், எந்த டேரிஃபில் அவங்க வந்து மேனேஜ்மெண்ட்டில் பேசியிருக்காங்களோ அது பிரகாரம் வந்து அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணி அவங்க வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி ஒன்ஸ், ஃபார்ட்நைட் ஒன்ஸ் அப்படின்னு போட்டு அவங்க பேமெண்ட் வாங்கிக்கிடுவாங்க. அதே மாதிரி வந்து டெலிவரி ஸ்லிப், இப்போ டெலிவரி ஸ்லிப்லேயும் இதே டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். அதே இம்போர்ட்டர், அதே சிஹெச்ஏ நேம், பாண்ட் நம்பர் அண்ட் டேட்டு அண்ட் அலாட்மெண்ட் நம்பர், என்ன மெட்டீரியல் நேமு, குவான்டிட்டி டெலிவர்டு அண்ட் வாட் இஸ் a tonnage delivered.
இதுவும் அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. யார்கிட்ட சூப்பர்வைசர் கொடுப்பாங்க. இன்டர்ன் சூப்பர்வைசர் வேலையை முடித்த பிறகு அதில் வண்டி நம்பர் எழுதியிருப்பாங்க, ட்ரக் நம்பரு. அவர் கையெழுத்து போட்டு கொடுத்துருவார். எஃப்எல்டியில் ஹேண்டில் பண்ணேன், இல்லை மேனுவலாக ஹேண்டில் பண்ணோம், இல்லை எஃப்எல்டி ப்ளஸ் மேனுவலாக ஹேண்டில் பண்ணோம் அப்படின்ட்டு என்ன எப்படி நடந்துச்சு, எப்படி ஒர்க் வாங்கணும் அந்த ஒர்க் பிரகாரம். ஏன்னா அது அக்கார்டிங்லி டேரிஃப் வந்து வேர்ஹவுஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கும் லேபர் மேஸ்திரி அவங்களுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அக்கார்டிங்லி த லேபர் பேமெண்ட் இஸ் ப்ரிப்பேர்ட் அண்ட் பெய்டு. சரிங்களா? இது அந்த சீட்டுடைய மெயினான அம்சம். தட் இஸ் இன்பாண்ட் அண்ட் எக்ஸ்பாண்டுடைய லேபர் ஒர்க் ஹவு இட் இஸ் எஃபெக்டட் இருக்கிறது. இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போனாச்சு நம்ம வந்து இன்னொரு பிரிண்டிங் எடுத்துக்க வேண்டியது வந்து பாண்டுடைய டேரிஃப். நமக்கு வந்து வி ஹேவ் த பாண்ட் டேரிஃப். நம்ம என்ன கஸ்டம்ஸ்க்கு கஸ்டம்ஸ் பாண்ட் செக்ஷனுக்கு கொடுத்தோமோ அந்த டைம் ஆஃப் அப்ளைங் த லைசன்ஸ். ஸோ அந்த டேரிஃபை நம்ம வந்து அந்த பர்டிகுலர் டேரிஃபை நம்ம வந்து ப்ளென்டி ஆஃப் காப்பீஸ் நம்ம எடுத்து நம்ம வந்து நம்மளுடைய மார்க்கெட்டிங் பர்சன் இப்போல்லாம் எங்கெல்லாம் போகிறாரோ எந்தெந்த கஸ்டமர் போகிறோம் அவங்களுக்குலாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி, ஸோ அக்கார்டிங்லி வந்து கண்டெய்னர்ஸை வந்து அதில் எல்லாமே நம்மளுடைய பாண்டுடைய வேர்ஹவுஸ் கோடு, அட்ரஸ்ஸு, அதோடைய ஹோம் டு கான்டாக்டு, அதோடைய டேரிஃபு எல்லாமே மென்ஷன் ஆகிருக்கும் இது. ஸோ அதனால் வந்து அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஒரு டைரி மாதிரி ஹேண்ட் டைரி மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து இஷ்யூ பண்ணிடுவாங்க. நம்மளுடைய மார்க்கெட்டிங் பர்சனல் வந்து அதை இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா அது வந்து சிஹெச் அதை பார்த்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு பாண்ட் போடணுன்னா பாண்ட் போடுவாங்க. அதர்வைஸ் என்கொயரி பண்ணணுன்னா கூட என்கொயரி பண்ணிடுவாங்க. இது வந்து மெயினாக வந்து ஒரு டேரிஃபை வந்து காப்பி எடுத்து நார்மலி ஒரு A4 சைஸில் வந்து ரெடி பண்ணுறது. அது டிஃப்ரெண்ட் கலர்லாம் நம்மளுடைய லோகோ போட்டு கம்பெனி நேம் போட்டு அதை ரெடி பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா சரி தான் நமக்கு வந்து ஒரு பப்ளிக் பாண்டட் வேர்ஹவுஸ்னால் ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். இதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சாஃப்ட்வேர் வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருப்போம். அந்த சாஃப்ட்வேரில் தான் இன்பாண்டு எக்ஸ்பாண்ட் எல்லாத்தையும் மெயின்டைன் ஆகும். அண்ட் ஆல்சோ இன்வாய்சஸ் ஆர் ப்ரிப்பேர்ட் for the warehouse charges as per the accepted tariff பிரகாரம் invoices prepare பண்ணணும். and also gate pass is also generated. இதெல்லாம் இன்கேஸ் வந்து கரண்ட் இல்லை, ஏதாவது பிரச்சனைனால வந்து சிஸ்டம் ஒர்க் பண்ணலன்னா we keep the manual gate pass. அதையும் நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம ரெடியாக வச்சுக்குவோம். இன்கேஸ் சம்திங் கோஸ் ராங் இல்லை வித் த சிஸ்டம் ஆர் அதர்வைஸ் வித் எனி கரண்ட் ஃபெயிலியர் இது அப்போ வந்து மேனுவல் கேட் பாஸை நம்ம மேக் யூஸ் பண்ணிடுவோம். சரிங்களா? அடுத்தது இல்லாத மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது ஸ்டாக் கார்டு. இந்த போஸ்ட் கார்டோட டபுள் சைஸ் இருக்கும். நார்மல் போஸ்டல் ஆஃபீஸில் போஸ்ட் கார்டு பார்த்தீங்கன்னா அதோட டபுள் சைஸ் இருக்கும். அதில் வந்து அந்த கம்பெனி பேர், அதில் வந்து சிஹெச்ஐ நேமு, இம்போர்ட்டர் நேமு, பாண்ட் நம்பரு, அந்த கண்டெய்னர் நம்பர் ரிசீவ்டு, பட் டேட் ரிசீவ்டு, இதெல்லாம் போட்டு என்ன ரிசீவ் ஆச்சு, எத்தனை குவான்டிட்டி ரிசீவ் ஆச்சுன்னு போட்டிருப்போம். அது எந்த பாண்டில் இறங்கியிருக்கோ, எந்த கார்கோ இறங்கியிருக்கோ அதில் பிளேஸ் பண்ணிடுவோம். தட் இஸ் திஸ் டாக்குமெண்ட் இஸ் எ வெரி மஸ்ட் ஃபார் ஆல் த டாக்குமெண்ட்ஸ். இதுதான் மெயினாக வந்து எதிர்பார்ப்பாங்க எல்லாருமே. வந்து ஸ்டாக் கார்டு போட்டிருந்தால் தான் அது வேலிடு. அந்த ஸ்டாக் கார்டும் அந்த பாண்ட் ரிஜிஸ்டரும் சிஸ்டமும் மூணும் உள்ள டீட்டெயில்ஸு டேலி பண்ணணும். அப்போ தான் வந்து கரெக்டு அப்படின்னு சொல்லுவாங்க கஸ்டமர்ஸு. அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஸ்டாக் கார்டை வந்து நம்ம சாதாரணமாக எடுக்கவே கூடாது. ஸ்டாக் கார்டு பிளேஸ் அ வைட்டல் ரோல். ஸோ இந்த விஷயங்கள்லாம் அவங்களுக்கு சின்னதாக தெரியும், பட் இட் இஸ் எ வெரி யூஸ்ஃபுல் திங். அண்ட் எஸ்பெஷலி நம்ம வந்து அவங்களுக்கு தெரியும், உங்களுக்கு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சரினா அக்கௌண்ட்ஸில் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் செக்கு ரிசீவ்டு அண்ட் செக் டெலிவரிஸ் ஆர் இஷ்யூ ஆஃப் செக்ஸ் இருக்குது. ஸோ அது பிரகாரம் வந்து நம்ம வந்து ஒன் ஹேஸ் டு ஒன் தட் இஸ் வேர் ஹவுஸ் கீப்பர் இஸ் சப்போஸ் டு மெயின்டைன் த அக்கௌண்ட்ஸ் ரெக்கார்ட்ஸ் ஆல்சோ. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படும். கண்டிப்பாக ஒரு ப்ராக்டிக்கலான ஒர்க் நடத்தணும்னா, ஒரு வேர் ஹவுஸ் கீப்பராக நடத்தணும்னா சரி தான் இந்தந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நீங்கள் வந்து கன்வர்சன்ட் ஆகிட்டீங்கன்னா சரி தான் இட் இஸ் வெரி ஈஸி ஃபார் யூ டு ரன் அ ஹேசல் ஃப்ரீ தட் இஸ் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் த டாக்குமெண்டேஷன். உங்களுக்கு இது கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு எதுலேயே அதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா புட் இன் யுவர் கமெண்ட்ஸ். நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதாவது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை வந்து நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், அவங்களுக்கும் தெரியட்டும் இதெல்லாம் இருக்குதுன்ட்டு. புதுசாக வர்ற ஜென்ரேஷன்ஸ் அவங்க வந்து ஒரு
புதுசாக கம்பெனி ஆரம்பிக்கிறவங்க மாடல் வேர் ஹவுஸு அவங்களுக்கும் இதாகும். They can also contact me. I have full confidence and I can teach them the complete information about their public model warehouse. Till then, we'll see you in the next episode. Till then, have a nice day. Bye.